வணக்கம். கட்டபொம்மன் ஜாக்சன் துரையை பார்த்த உடனே முதல்ல என்ன கேட்டார்? நீதான் ஜாக்சன் துரை என்பவரோ? அப்படிதான் திரைப்படத்தில் பார்த்திருக்கோம். ஆனா உண்மையான ஆவணத்துல அப்படி இல்லை. ஏன்னா முதலா ஒருத்தரை பார்க்கறப்ப தான் நீதான் ஜாக்சனோ அப்படின்னு கேட்கறதுக்கான இடம் இருக்கு. கட்டபொம்மன் ஜாக்சன் துரையை சந்திக்கிறது அது முதல் தடவை இல்லை. ராமலிங்க விலாசத்தில் சந்திப்பதற்கு முன்பாக கட்டபொம்மன் ஜாக்சன் துரையை பாஞ்சாலங்குறிச்சிக்கு முறைப்படி அழைத்து விருந்து வைத்திருக்கிறார். அசைவ உணவுகள் வழங்கியதோடு அல்லாமல் நடன மங்கையரை வைத்து நாட்டிய நிகழ்ச்சிகள் நிகழ்த்தி அவரை மகிழ்வித்திருக்கிறார். அத்தோடு அல்லாமல் ஜாக்சன் துரை புறப்பட்டு செல்லும் பொழுது ஜாக்சன் துரையின் பல்லாக்கை பின்தொடர்ந்து சுமார் 2 மைல் தொலைவிற்கு அவரை வழியனுப்பி வைக்கும் விதமாக குதிரையிலே சென்றிருக்கிறார். குறிப்பாக அவர்கள் பிரியாவிடை கூறிக்கொள்ளும் பொழுது பேசியதாக பதிவு செய்யப்பட்டுள்ள வார்த்தைகள் வரலாற்றில் மிக கவனமாக மறைக்கப்பட்டுள்ளன. கட்டபொம்மன் ஜாக்சன் துரையை நெருங்கி, ஐயா, எங்கள் பாளையம் பழம்பெருமை மிக்கது, இப்பொழுது சற்று வீழ்ச்சியுற்று காணப்படுகிறது. உங்கள் காலத்தில் நாங்கள் மீண்டும் பழைய பெருமையை அடைய வேண்டும் என்று பணிவுடன் வேண்டியிருக்கிறார். அப்பொழுது ஜாக்சன் கட்டபொம்மனின் கைகள் மீது தன் கையை வைத்து, நீ எனக்கு மகனை போன்றவன், நான் உனக்கு தந்தையை போன்றவன் என்று அவருக்கு ஆறுதல் கூறிவிட்டு பின்பு இருவரும் பிரியாவிடை கூறி பிரிந்து சென்றதாக கட்டபொம்மனே கூறியதாக ஆங்கிலேயருடைய ஆவணங்களில் உள்ளது. இது கட்டபொம்மனின் வாக்குமூலம் மட்டும் பதிவு செய்யப்பட்டதல்ல. அங்கு ஜாக்சன் துரையின் வாக்குமூலமும், துபாஷி ரங்கப்பிள்ளையின் வாக்குமூலமும், தானாபதி சுப்பிரமணிய பிள்ளையின் வாக்குமூலமும் மற்றும் பலருடைய வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டு அந்த வாக்குமூலங்களின் அடிப்படையில் தான் கட்டபொம்மன் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். இதுதான் அந்த ஆவணத்தின் வரலாற்று பின்புலம். இந்த ஆவணத்தை படிக்கும் போது எனக்குள் எழுந்த கேள்வி ஒன்றுதான். இத்தனை வெளிப்படையான ஆவணங்கள் இருக்கும் பொழுது கட்டபொம்மனின் வரலாற்றை முழுமையாக மாற்றி எழுத வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது? அவர் தன் உயிரை தியாகம் செய்தவர் என்ற ஒன்றே போதும். பிற்காலத்தில் தங்களை வரலாற்று ஆசிரியர்கள் என்று கூறிக்கொண்டவர்கள் கட்டபொம்மன் மீது பல கட்டுக்கதைகளை ஏற்றி கூறியுள்ளார்கள். அத்தோடு இல்லாமல் அக்காலத்தில் இருந்த பல்வேறு வீரர்களின் வரலாற்றையும் கட்டபொம்மனின் வரலாறு என்று பொய்யாக திரித்து அதை திரைப்படமாகவும் எடுத்திருக்கிறார்கள். இந்த முதன்மை சான்றான ஆவணங்கள் எல்லாம் பிரிட்டிஷ் லைப்ரரியின் ஏசியா மற்றும் கிழக்கிந்தியா தொடர்பான தொகுப்பினிலே மிக சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. தமிழக அரசின் ஸ்டேட் ஆர்கைவிலும் இந்த ஆவணங்கள் மிகச் சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இவற்றையெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எவிடன்ஸ் என்ற முறையில் என்னால் நேரடியாக தொட்டு வாசிக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்பொழுதுதான் ஒரு விஷயம் தெளிவானது. உண்மைகள் எங்கோ நூலகத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது பொய்க்கதைகள் மக்கள் மத்தியில் திரைப்படங்களாகவும் பள்ளிகளில் நாடகமாகவும் நடிக்கப்பட்டு வருகிறது. அது ஏன் என்ற கேள்விக்கு எனக்கு ஒரு பதிலும் கிடைத்தது. இந்த ஈகத்திலே சரித்திரங்கள் எல்லாம் இன்றும் சரியாக எழுதப்படாத நிலைமையிலே, உண்மையை இன்றும் மறைக்கப்படுகிற நிலைமையிலே, உத்தம தியாகிகளுக்கு இன்னும் சிலையும் பெரு பெயரும் வருவதற்கு தேசியவாதிகள் கூசுகிற நிலையிலே, சரித்திரம் அத்தனையும் புரட்டாக எழுதப்படுவதை சாதகம் என்று கையாளுகிற நிலையிலே, நம்முடைய தேசம் முதல் இந்த காங்கிரஸ் என்ற ஒன்று வருவதற்கு முன்பே, இந்த காங்கிரஸ் என்ற ஒன்று எங்கிருக்கிறது என்று எவரும் கனவு காண்பதற்கு முன்பே சுதந்திர தாகம் கொண்டு நின்றது. அந்த சுதந்திர தாகம் சரித்திர ரீதியாக எழுத்துக்களில் பொறிக்கப்பட வேண்டுமானால் 1801, 1802 என்கிற வருஷங்களிலேயே தென்னிந்தியாவிலேயே சிறப்பாக அக்காலத்தில் இருந்த மக்கள், அங்கிருந்த சிற்றரசர்கள் அத்தனை பேரும் கலந்து போரிட்ட ஒரு பெரும் போராட்டம். அதுதான் சாதாரண கலவரம் என்று எழுதப்பட்டவர்களாகும். அந்த நாடகத்தை தான் இன்றைக்கு கட்டபொம்மன் நாடகம் என்று கொண்டு வருகிறார்கள். அதில் கட்டபொம்மன் மாத்திரம் சண்டையிடவில்லை. இந்த நாட்டில் இருந்த 17 ஜமீன்தார்கள் சேர்ந்து சண்டையிட்டார்கள். அந்த 17 பேரோடு ஒருவர் கட்டபொம்மன். அதையும் தமிழ்நாட்டுக்கு அந்த சரித்திரத்தை கொடுத்து விட்டால் தவறு. ஏதோ ஒரு ஆந்திரர் வந்து சண்டை செய்தார் என்று இருக்கட்டும் என்று சூழ்ச்சியாக அந்த சரித்திரம் எழுதப்படுகிறது. அதை இன்னும் மக்கள் படித்து பாராட்டி வருகிற நிலைமையில் ஆங்கிலேயருடைய கையெழுத்துத்தான் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற சரித்திரமாக இருக்கிறது. சண்டையிட்ட 18 முக்கியஸ்தர்களும் கட்டபொம்மன் ஒருவர். 17 பேருடைய சண்டை, 17 பேர் சிந்திய ரத்தம், 17 பேருடைய பரம்பரை சிந்திய ரத்தம், அதன் பிரதிநிதியாக நின்ற பாதர் வெள்ளை ஒருவருக்கு மாத்திரம் ஒரு வேலைக்காரனாக கொடுக்கப்பட்டு விட்டு, அதிலும் ஒரு தமிழ்நாட்டின் சரித்திரத்தை, தமிழ்நாட்டின் வீரத்தை மறைக்க வேண்டும் என்று அன்று வெள்ளையன் காண்கிறார். அதே சரித்திரமாக இன்று நாம் கொண்டாடுகிறோம். உண்மை உறங்கும் பொழுது பொய் ஊர் சுட்ட கிளம்பி விடுகிறது. ஆனால் உண்மை உறங்கிக் கொண்டே இருப்பதில்லை. தொடர்ந்து கட்டபொம்மன் பற்றிய கட்டுக்கதைகளை ஒன்றொன்றாக கட்டுடைப்போம். நன்றி, வணக்கம்.